நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங் எங்கே வந்திருக்கோம்? செம்பரம்பாக்கம் தான் வந்திருக்கோம். செம்பரம்பாக்கம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்துட்டு அந்த என்ன சொல்ல மீன் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதான் ஞாபகம். அப்புறமேட்டு எல்லாருக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி. இப்போ வாத்துக்கறி இட்லியும் சாப்பிட்றதுக்காக நம்ம செம்பரம்பாக்கம் தான் வந்திருக்கோம். ஸோ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ட்ரெண்டான ஒரு கடை தான் இது, கூரைக்கடை வாத்துக்கறி. அந்த கடை தான் நம்ம வந்திருக்கோம். சரி வாங்க அவங்கள வாத்துக்கறி அண்ட் இட்லியை ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ரோடு அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏரி. ஸோ உங்களுக்கு தெரிதான்னு தெரில, இதுதான் அந்த ஏரி. அப்படியே வந்தோன்னா வந்துட்டு துறக்க பாருங்கள் கடை. ஸோ இதுதான் அந்த கடை. எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள். ஸோ காலைல ஒரு 6 o'clockலாம் ஆரம்பிச்சிருவாங்களாமா சண்டேஸில். ஸோ வீக் டேஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய பேர் வந்து சண்டேஸில் மட்டும் தான் கடைக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் வீக் டேஸ்லேயும் இருக்கும். ஸோ சின்ன ஒரு குடிசை செட்டப்பில் தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்மளும் போய்ட்டு அவங்கள வாத்துக்கறி வாங்கி ட்ரை பண்ணலாம். உள்ளே வந்துட்டு போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டு தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணலாம் வராங்க. ஸோ அங்கே வந்துட்டு போட்டி, அப்புறம் போட்டியும் வாத்துக்கறியும் இருக்குது. ஸோ இங்கே வந்து இட்லி வேகுது. ஸோ விறகடுப்பில் வேக வச்சு கொடுத்துட்ருக்காங்க. நிறையா பேர் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் நம்மளும் இப்போ சாப்பிட தான் போகிறோம். கொஞ்சம் க்ரௌடு குறையிடும். க்ரௌடு குறைஞ்சா அவங்களோட இட்லியும் வாத்துக்கறி வாங்கிட்டு தான் நம்ம ட்ரை பண்ணலாம். க்ரௌடு குறைஞ்சிச்சு, நம்ம போயிட்டு அவங்களுடைய வாத்துக்கறியை வாங்கிட்டு வந்துடும். ஒரு 2 இட்லி, ஒரு கப்பில் வந்து வாத்துக்கறி கொடுக்குறாங்க. வாத்துக்கறி வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிளாஸ்டிக் பவுல் வந்து நீங்கள் சொல்லலாம், பட் இருந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேவா, இட்லி ப்ளஸ் வாத்துக்கறி. இட்லி வந்து சுட சுட கொடுத்துருக்காங்கப்பா. பாருங்களேன், அப்படியே சுட சுட வாத்துக்கறி. சரி இட்லி நல்லா. நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு இந்த தீபாவளிக்கெலாம் வந்து காலங்காத்தால் அம்மா வந்துட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்து நல்லா கிரேவி மாதிரி பண்ணி இட்லி வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த இட்லியில் வந்து உப்பு போட மாட்டாங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன். பிகாஸ் வந்து வாத்துக்கறி வந்து உப்பு அதிகமாக போட்டு வேக வச்சா தான் வந்து டக்குனு சீக்கிரம் வேகும் அது. ஆனால் வந்து இட்லி உப்பு போட மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ வந்துட்டு இட்லி வாங்கிட்டு இட்லி உப்புன்னு சண்டை போடாதீங்க. அது போல் அந்த கிரேவி கூட நீங்கள் ஊற சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நார்மலாக காட்டுங்கயா, அப்படியே இருக்கட்டும். விளாக் மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். அது எதுவுமே தேவையில்லை. ஸோ வந்து நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துகிறோம். நார்மலாக சிக்கன் வித் கிரேவி வந்து நல்லா கிரேவி டைப்பில் சாப்பிட போகிறோம். அது மாதிரி தான் இருக்குது. வாத்தில் வந்து எலும்பு அதிகமாக இருக்கும். இதை பார்த்து தான் சாப்பிட்ணும். அப்புறம் பீஸ் எப்படி இருக்குன்ட்டு. இதை செய்கிறது வந்து காலை 2 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க சமைக்கிறதுக்கு. காலை 2 மணிக்கு சமைக்க ஆரம்பித்தாங்கன்னா 5-5:30 ரெடி ஆகிருமாமா. இந்த வாத்துக்கறி குக் ஆகிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 2 hours ஆகும்னு சொன்னாங்க என்கிட்ட. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இவங்கள்ட்ட வந்து பீஃப் கறியும் இருக்குது, அண்ட் தென் பீஃப் போட்டியும் இருக்குது. நம்ம வந்து வாத்துக்கறி மட்டும் ட்ரை பண்ணணும், அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். கறி எப்படி பாருங்கள். ஆக்சுவலி சிக்கன் ஸ்மெல் தான் அடிக்குது. அம்மா சிக்கன் சாப்பிட்டா போகும்போது அது மாதிரி தான் இருக்குது. பட் இது சாப்பிட்றதா மக்கள் கூட்டம் கூட மாறாங்க. பாருங்கள், நீங்கள் மக்களை பார்க்கணும், மற்றவங்க யாரையும் பார்க்கக்கூடாது. ஒரு கப்பு ஃபுல்லாக வாத்துக்கறி கொடுக்குறாங்க. வந்து இட்லி எவ்வளோ நீங்கள் வாங்கிக்கலாம். வாத்துக்கறி எவ்வளோ ப்ரைஸ் வந்து தெரில, கேட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் போடுவோம், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து வாத்தோட தொண்டை. என்னோட உறவினர்கள் வந்துட்டு என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணிப்பாங்க. மக்களே, இந்த வாத்துக்கறி வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்மளோட ஆந்திரா சீரிஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போடுறோம் இனிமேட்டு. அதேமாதிரி பட்ஜெட் பண்ணி நான்வெஜ் சீரிஸும் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. நிறையா பேர் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ண நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. சூப்பராக இருக்குது கைஸ், உண்மையாக சொல்லலாம் செம்மையாக இருக்குது. வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் காலையில் வந்து வெயிலில் வராதிங்க, பொழக்குது போட்டு. கழுத்து எலும்பு தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள். ஸோ வந்துட்டு சுட சுட இருக்குது. சரி மக்களே, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ சொன்னாங்களே, ஃபைனலாக நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை இட்லி அண்ட் வாத்துக்கறி. சென்னையில் வந்துட்டு ரொம்ப ரேரு, பட் இங்கே வந்துட்டு இந்த செம்பரம்பாக்கம் ஏரியாவில் வந்து நிறைய கடைகள் இருக்குது. அதனால் வந்துட்டு இங்கே டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த வாத்தோட ஸ்மெல் அடிக்கல ஒன்று. ஏன்னா வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக காரசாரமாக பண்ணியிருந்தாங்க. அது சொல்கிற மாதிரி தான் நம்ம வீட்டில் தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்துட்டு வீட்டில் செய்வாங்க. காலங்காத்தாலே வந்து இட்லி கறி குழம்பு அது மாதிரி செய்வாங்களே, அது மாதிரி தான் இருக்குது. சாப்பிடும் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இதுக்காக வரணும்னா அவசியம் கிடையாது. மேபி செம்பரம்பாக்கம் சைட் வரீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த போரூர் சரௌண்டிங்ஸ் அங்கெல்லாம் வந்து நீங்கள் விளாட்றீங்க, பல்லாவரம் போரூர் சரௌண்டிங்ஸ் கிரிக்கெட் விளாட்றீங்க,
பண்ணிட்டீங்கன்னா சண்டேஸ் மார்னிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், தென் ட்ராவல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் டீல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பை.